நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம். ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் வந்து ஒரு மார்க் கன்ஃபார்ம் தான் கேட்பாங்க. ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து நார்மலாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஸோ க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம். ஸோ க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்எஸ், இது வந்து ஹெச்ஆர்எஸ் வந்து ஃபீட்பேக்கு. நீங்கள் இது வந்து அதே மாதிரி தான், சேம் சிஆர்எஸ், இது வந்து ஆர்எஸ். ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது இங்கே வந்து இந்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா எரர் சிக்னல். இந்த சிக்னல் வந்து எரர் சிக்னல். இது வந்து இஆர்எஸ் எரர் சிக்னல். இது வந்து எரர் டிடெக்டர். எரர் டிடெக்டர், இது வந்து எரர் டிடெக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக். அது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக். நெகட்டிவ் ஃபீட்பேக். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஹெச்ஆர்எஸ்ங்கிறது ஃபீட்பேக். ஹெச்ஆர்எஸ் அப்படிங்கிறது ஃபீட்பேக். புரியுதுங்களா? ஸோ இது வந்து க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம். ஸோ இந்த க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம்ல வந்து நம்ம வந்து இதில் வந்து என்ன சொல்லுவோம் வந்து பாருங்க, இதில் வந்து ஒரு எரர் டிடெக்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எரர் டிடெக்டர் இருக்கு, அதே மாதிரி மெயினாக ஃபீட்பேக் இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டு, அதுக்கப்புறம் அவுட்புட் மட்டும்தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க ஸ்டெபிலைசர் இருக்கு, இல்லை ஒரு மோட்டருடைய ஸ்பீடை நம்ம நார்மலாக மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா, இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஆர் ஆஃப் இன்புட், இது எரர் டிடெக்டர். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு இதான் வந்து கம்ப்ளீட் ஸ்டெபிலைசரோட செட்டப். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதான் வந்து ஒரு இது வந்து டிவி. ஓகேவா? ஸோ இந்த டிவிக்கு யூஸ் பண்ற இது ஸ்டெபிலைசர். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெபிலைசர்ல வந்து 220 வோல்டேஜ் ஆர் 230 வோல்டேஜ் வந்து ரெஃபரன்ஸாக செட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். ஓகேவா? சப்போஸ் வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 400 வோல்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. 400 வோல்டேஜ் இங்கே ஃபீட்பேக் போகும். இங்கே எவ்வளோ 400 வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ அந்த 400 வோல்டேஜ் மறுபடியும் அங்கே போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபீட்பேக் இங்கே வரும். உடனே டைரக்டா போயிடாது. இந்த 400 வோல்டேஜ் நீங்க இன்புட் என்ன கொடுக்குறோமோ அது அவுட்புட் போயிட்டு அந்த 400 வோல்டேஜ் மறுபடியும் ஃபீட்பேக் கொடுக்கும். கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 400 வோல்டேஜ் வரும். இந்த 400 வோல்டேஜ் நீங்க வரப்ப இந்த எரர் டிடெக்டர் கம்பேரேட்டர், இது வந்து எரர் டிடெக்டர் கம்பேரேட்டர் will compare the reference voltage and the present output. ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு, ஸோ ஆக்சுவலாக வந்து 400 வோல்டேஜ் வருது, 230 வோல்டேஜ் தான் செட் பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ 400 மைனஸ் 230, அப்போ எவ்வளோ வோல்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்? இது வந்து எவ்வளோ வரும்? 170 வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 170 வோல்டேஜ் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ அக்கார்டிங்லி இந்த சிக்னல் வந்து என்ன பண்ணணும்னா, எரர் சிக்னல் வந்து கொடுக்கும். 120 வோல்டேஜ் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வர்றது வந்து 400 வோல்டேஜ் தான். இங்கே வந்து என்னன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபார்மர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ட்டு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் 400 வோல்டேஜ் ஆகணும் 150 வோல்டேஜ் குறைக்கணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் வந்து குறைச்சிட்டு
230 வோல்டேஜ் இங்கே அனுப்போம். மறுபடியும் இங்கே வந்து என்னன்னா 230 வோல்டேஜ் வரும். மறுபடியும் கம்பேர் பண்ணோம் எரர் டிடெக்டர். ஸோ எரர் டிடெக்டர் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே எவ்வளோ 230 வோல்டேஜ் இருக்கா, மறுபடியும் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் 230. ஸோ எரர் வந்து என்னது, எரர் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இங்கே வந்து எரர் வந்து என்னது 170. எரர் இஸ் 170 வோல்டேஜ். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இ ஆஃப் எஸ்ங்கிறதே நம்ம என்ன எழுதலாம், இ ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், இ ஆஃப் எஸ்ங்கிறது வந்து என்ன வரும், ஆர் ஆஃப் எஸ் மைனஸ் சி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ். சி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ். இந்த வேல்யூ ப்ராடக்டோடைய வேல்யூ தான், சி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ். அதுதான். ஓகேவா? ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் வரும், ரெஃபரன்ஸ் இன்புட்டு மைனஸ் இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து இது கொடுத்தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ எரர் 0 ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் இந்த இடத்துல 230 வோல்டேஜுக்கு பதிலாக ஒரு 200 வோல்டேஜ் தான் வருது, அப்படின்னு லோ வோல்டேஜ் வருதுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணணும், பூஸ்டப் பண்ணுவோம். ஸ்டெப் அப் பண்ணிடும். ஸ்டெப் அப் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 200 வோல்டேஜ் தான் வருது, பட் ரெஃபரன்ஸ் 230 வோல்டேஜ் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் அப் பண்ணோம், 230 வோல்டேஜ் ஸ்டெப் அப் பண்ணோம். மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா 230 வோல்டேஜ் வரப்போ எரர் 0. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து புரியுதா? இதுதான் வந்து ஸ்டெபிலைசர். இது வந்து நான் சொல்றது வோல்டேஜ்க்காக பேசிக்கலாம். ஒரு சில இடத்துல வந்து ஒரு மோட்டார் பேசிக்கணும். அந்த மோட்டார் வந்து இப்போ 1000 RPM தான் ரொட்டேட் ஆகணும், மேலே வந்து மேலேயோ கம்மியாவோ ரொட்டேட் ஆகக்கூடாது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடை மெயின்டைன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பாசிபிள் இன் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம். ஸோ க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம்ல என்ன சொல்றோம் அப்படின்னா ஓப்பன் லூப்ல வந்து அவுட்புட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்புட் ஆர் அதர்வைஸ் இன்புட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி அவுட்புட் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து என்னன்னா இன்புட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி அவுட்புட். புரியுதா உங்களுக்கு? ஸோ த அவுட்புட் இஸ் நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி பிரசன்ட் இன்புட் அண்ட் ஆல்சோ இந்த வேல்யூ ஃபீட்பேக் உடைய வேல்யூ சேர்ந்து தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ டெஃபினேஷன் ஃபார் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் அப்படின்னா இன்புட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி அவுட்புட். புரியுதா? ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்கறதுனால, பிகாஸ் ஆஃப் த ஃபீட்பேக். ஓகேங்களா? புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ அது மாதிரி வர்றதுனால இங்க பாருங்க ஸ்டெபிலிட்டி கிடையாது உங்களுக்கு. இன்புட் கொடுத்த உடனே உங்களுக்கு அவுட்புட் கிடைக்காது. ஸோ என்ன வரும், இன்புட் கொடுத்த உடனே அவுட்புட் மறுபடியும் ஃபீட்பேக் கொடுத்து மறுபடியும் போயிட்டு அது டிலே ஆகும். ஸோ அதனால இது வந்து மோர் அன்ஸ்டேபிள். இது வந்து ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சென்சிட்டிவிட்டியா, இது வந்து இது வந்து கம்மியான சென்சிட்டிவிட்டி. இன்புட்ல சேஞ்ச் பண்ணோம்னா அவுட்புட்ல சேஞ்ச் ஆகாது, ஏன்னா மறுபடியும் இங்க ஃபீட்பேக் வந்து போகணும். ஸோ அதனால வந்து லெஸ் சென்சிட்டிவிட்டி, மோர் ஸ்டேபிள். அதே மாதிரி அக்யூரசி வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ இப்போ ரெஃபரன்ஸ்ல 230 செட் பண்ணதுனால அந்த வேல்யூ வந்து அப்படியே கிடைக்கும். ஸோ அதனால மோர் அக்யூரேட், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம்னா டெஃபினேஷன் எழுதுறப்ப இன்புட் இஸ் depends on the output. Input is depends on output. Input depends on output because of feedback. Input depends on the output because of the feedback. ஓகே ஓகே, புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த பாயிண்ட் வந்து என்னன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுதான், இது வந்து லெஸ் ஸ்டேபிள், சாரி மோர் ஸ்டேபிள், சாரி லெஸ் ஸ்டேபிள், லெஸ், அது அப்படியே ஆப்போசிட், லெஸ் ஸ்டேபிள். அடுத்தது வந்து சென்சிட்டிவிட்டி வந்து என்னன்னா லெஸ் சென்சிட்டிவிட்டி இஸ் வெரி ஸ்மால். இந்த கம்பேரிசன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன, மோர் அக்யூரேட் அண்ட் ரிலையபிள். மோர் அக்யூரேட் அண்ட் ரிலையபிள், இதை வந்து நம்பலாம் கட்டாயங்க. மோர் அக்யூரேட் அண்ட் ரிலையபிள். அடுத்தது ஹை காஸ்ட். காஸ்ட் வந்து கம்பேர் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? ஹை காஸ்ட். அடுத்தது ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பேண்ட்விட்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பேண்ட்விட்த் இஸ் மோர். பேண்ட்விட்த் இஸ் மோர்.
பேண்ட்வித் அப்படின்னா என்ன, வாட் இஸ் பேண்ட்வித்? ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறைய பேண்ட்வித் வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறது ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம நிறைய ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து நிறைய வேல்யூ கிடைக்கிறதுனால நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் பேண்ட்வித். பேண்ட்வித் இஸ் மோர். ஓகேங்களா? ஸோ இந்த 4 கம்பேரிசன் நம்ம வேற எதுவுமே கிடையாது. ஓப்பன் லுக்கும் க்ளோஸ் லுக்கும் உள்ள அந்த இது. ஏதாவது டவுட் இருக்கா இதில் உங்களுக்கு? யாருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்றேன். ஸோ அப்போ ஓப்பன் லுக் சிஸ்டம் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன வரும்? ஓப்பன் லுக் சிஸ்டம், க்ளோஸ் லுக் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங். ஓகேவா? ஸோ நம்ம வந்து க்ளோஸ் லுக் சிஸ்டம். அடுத்தது வந்து செகண்ட் வந்து வேற என்ன? ரேடார். இது வந்து எக்ஸாம்பிள் கேட்டது ரேடார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட். அடுத்தது வந்து இந்த மிசைல் லான்ச்சிங் சொல்லிட்டோம். மிசைல் லான்ச்சிங். சிஸ்டம். வேற என்ன இருக்கு? வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். வாட்டர் லெவல் மேல டேங்க்ல இருக்கு இல்லையா, அது வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன வரும்? ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனிங். ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன வரும்? எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வித் சென்சார். ஓகேங்களா? வித் சென்சார் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் டிவைசஸ் வித் சென்சார். நம்ம பைக்கு ரோட்ல வேகமாக போனா இங்க இருந்து ஒரு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, டிராபிக் போலீஸ். அவங்க ஒரு டிஸ்டன்ஸே இருந்துட்டு எவ்வளவு வேகத்துல போறீங்க எப்படி பண்றாங்க? அதுக்கு பேர் என்ன, அந்த எக்யூப்மெண்ட் பேரு? ஸ்பீட் லிமிட் இல்ல, ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் டேக்கோமீட்டர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, நம்ம நீங்க லேப்ல கூட செஞ்சிருப்பீங்க தானே, மெஷின்ஸ் லேப்ல டேக்கோமீட்டர் சென்சார். அதுல ஒரு செஞ்சிருக்கீங்களா இல்லையா லேப்ல? அதாவது ஒரு சென்சார் வச்சிருக்கிற டேக்கோமீட்டர் இருக்கு. நீங்க மோட்டர் அங்கே ஓடிட்டு இருக்கோம், இங்க வச்சீங்கன்னாவே அது எவ்வளவு ஆர்பிஎம் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த இதுதான் ஓகேங்களா. ஸோ ஆட்டோ டேக்கோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேக்கோமீட்டர் தான் வந்து நம்ம அந்த ஸ்பீடை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ்க்கு பேர் வந்து டேக்கோமீட்டர். ஓகேங்களா? ஸோ டேக்கோமீட்டர் வந்து எவ்வளோ ஆர்பிஎம்ல எவ்வளோ வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து டேக்கோமீட்டர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஓப்பன் க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் இந்த கம்பேரிசன் ரெண்டையும் கேட்பாங்க. ஓப்பன் லூப்பும் க்ளோஸ் லூப்பும் என்ன கம்பேரிசன் அப்படிங்கிறத நீங்க கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கும் பார்த்து கேட்பாங்க. அதனால அதே தான்.